நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலூரை சேர்ந்தவர்கள்தான் கண்ணன் சுதா தம்பதி. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அடுத்திருக்கும் ஆல்பேட்டை என்ற பகுதியில் துணிகளை சலவை செய்யும் கடையை நடத்தி வருகின்றார்கள். சொற்பமான வருவாயை கொண்டு குடும்பம் நடத்தி வரும் இவர்கள் ஆதரவற்ற நாய்களுக்கு உணவளித்து அவர்களை தங்களது குழந்தைகளைப் போலவே பராமரித்தும் வருகின்றனர். மேலும் விபத்திலோ அல்லது உடல்நலம் குன்றியோ உயிரிழந்து கிடைக்கும் நாய்களை எடுத்து உயிரிய மூடையில் நல்லடக்கம் செய்து வருகின்றார்கள். சில மாதங்களுக்கு முன்பு விபத்து ஒன்றில் பின்னங்கால்களில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த நாய்க்கு சிகிச்சை அளித்து அதை காப்பாற்றிய கண்ணன் சுதா தம்பதியினர் அதற்கு குணசேகரன் என்றும் பெயர் வைத்திருக்கிறார்கள். நாய் குணசேகரன் உயிர் பிழைத்து விட்டாலும் பின்னங்கால்கள் இரண்டும் செயலிழந்ததால் நடப்பதற்கு சிரமப்பட்டுள்ளது. நாய் குணசேகரன் தவழ்ந்து செல்வதை பார்த்து கண் கலங்கி அந்த தம்பதியினர் அதற்கு நடப்பதற்கு வசதியாக சக்கரங்கள் பொருத்தப்பட்ட PVC பைப் கொண்டு நடைவண்டியை தயாரித்து கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய சுதா, 9 மாதம் இருக்கும். ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவன் கத்துற சத்தம் கேட்டது. நைட்டில் நான் இங்கே கத்துறது வழக்கம்னு விட்டுட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கால் வாயெல்லாம் உடஞ்சி போயிட்டு அடிபட்டு ரத்தம் சகதியாக கத்திக்கிட்டு கிடந்தான். ரோட்டில் போன எல்லாரும் இவனை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு போனாங்க. உடனே நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அழுததும் அவனை போய் தூக்கிட்டு வந்தார். அப்போது உசுறு மட்டும்தான் அவன் உடம்புல இருந்துச்சு. வாய் உடஞ்சி பல்லெல்லாம் விழுந்துடுச்சு. எங்கள் வீட்டில் ஏற்கனவே 5 பசங்க இருந்ததால் இவனை பக்கத்து வீட்டு திண்ணையில் வச்சு பார்த்துக்கிட்டோம். அப்புறம் மழையில் அவன் நனைஞ்சதால் எங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். எங்ககிட்ட துணி அயன் பண்ண கொடுக்குற டாக்டர் ஒருத்தர் மூலமாக இவனுக்கு வைத்தியம் பார்த்தோம். ஒரு நாளைக்கு 3 ஊசின்னு 15 நாளைக்கு போட்டோம். 2 காலையும் நரம்பு அடிபட்டதால் நடக்க முடியலன்னு சொன்னார் டாக்டர். சரியாக போயிடுன்னு சிரப் ஒன்று எழுதி ரெகுலராக கொடுக்க சொன்னார். 4 மாதமாக படுத்த படுக்கையாக தான் கிடந்தான். சாப்பாடு மருந்துன்னு ரெகுலராக கொடுத்ததால் கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பித்தான். மற்ற பசங்களெல்லாம் வெளியில் போகும்போது இவனும் போகிறதுக்கு ஆசைப்பட்டு எழுந்திருப்பான். நாங்கள் எங்கேயாவது போயிருக்கும்போது எங்களுக்கு தெரியாமல் தவழ்ந்து போயிடுவான். அப்படி போகும்போது காலும் இடுப்பும் தரையில் தேய்ச்சிக்கிட்டு மறுபடியும் காயமாகி ரத்தம் கொட்டும். அதனால் யூடியூப்பில் பார்த்து அவனுக்கு வீல் சேர் ஒன்று அமேசானில் ஆர்டர் போட்டேன். அதோட விலை 5000 ரூபான்னு இருந்ததால் என் வீட்டுக்காரர் அது வேணான்னு சொல்லிவிட்டு அவரே செய்து கொடுத்துட்டுருவாருன்னு சொன்னார். இப்போ அவன் செம்மையாக சந்தோஷமாக இருக்கான். மற்ற பசங்களை போல் அவனும் வெளியில் போயிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு வரான் என்கின்றார்கள் மகிழ்ச்சியுடன். கண்ணனிடம் பேசியதற்கு, கண்ணன் மூச்சில்லாமல் கிடந்தவன் இன்னைக்கு தெருவாக ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். காலையில் அந்த வீல் சேரை அவனுக்கு போட்டுட்டா 2 தெருவை ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கடைக்கு வந்து எங்கள் கூட இருந்துடுவான். அதே போல் சாயந்தரம் 4 மணிக்கு வீல் சேரை மாட்டி விடணும், இல்லைன்னா சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருப்பான். இவன் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என் மனைவி அமேசானில் ஆர்டர் போட்டுட்டாங்க. எங்கள் வருமானமே ஒரு நாளைக்கு 200-300 ரூபா தான். அந்த வருமானத்தில் தான் நாங்கள் 8 பேரும் சாப்பிட்றோம். அப்புறம் எப்படி எங்களால் அந்த வண்டியை வாங்க முடியும்? அதனால தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் உதவியுடன் பைப்பில் இந்த வண்டியை ரெடி பண்ணோம். அது அவனுக்கு பிடிச்சி போச்சு என்கிறார் உற்சாக குரலில். காலமாக இவர்களை போன்ற இனிய மனிதர்கள்தான் இந்த பூமி சுழல்கிறது என்றும் சொல்கிறார்கள். இப்படி மனிதனுக்கு மனிதனே உதவிய காலம் போய் நாய்க்கு உதவும் இரக்க குணம் யாருக்கு உண்டு? நம் வாழ்வில் ஒவ்வொரு கணத்தையும் இறுதி சிந்தனையில் செலவிட வேண்டும் என்கின்றனர் ஞான நூல்கள். ஆனால் இந்த உலக வாழ்வில் அது ஞானிகளை தவிர மற்றவர்களுக்கு சாத்தியமே இல்லை. இந்த உலக வாழ்வு பாவ புண்ணியங்கள் நிறைந்தது. அறிந்தும் அறியாமலும் இரண்டையும் செய்யும் தன்மையும் உடையது. இதனால் உண்டாகும் தீய மற்றும் நல்ல பல இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.